எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி. நான் நம்ம சப்ஸ்கிரைபர் 4 பேருக்காக ப்ரே பண்ணி ஒரு 20 மினிட் ப்ரேயர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, எக்கச்சக்கமான ப்ரேயர்ஸ் எனக்கு வந்திருக்கு. முதல்ல அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை நம்பி உங்களோட பிரச்சனைகளை சொல்ல முடியும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு அதுக்கே கோடான கோடி நன்றிகள் நான் உங்களுக்கு சொல்லணும். நம்ம ஒருத்தர் ரொம்ப நம்பினா தான் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதேச்சியாக ஏதோ தோணி நான் பண்ணினேன். நான் பிளான்லாம் பண்ணலை இன்னைக்கு. அது ஏதோ வராகியோட ஒரு உந்துதல்னால பண்ணேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் எனக்கு இந்த மெசேஜஸ்ஸு எவ்வளவோ வாய்ஸ் மெயில்ஸ் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு யாருமே எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரவே இல்லை. இது என்ன மேடம் பெரிய விஷயமா, போய் உட்கார போகிறோம் சாமிக்கிட்ட, கஷ்டத்தெல்லாம் சொல்ல போகிறோம், இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க. அது அப்படி கிடையாதுங்க. அதுலேயும் கொஞ்சம் சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அந்த பிரார்த்தனைங்கிறது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு வாய்ஸ் மெசேஜஸ்ஸு அப்புறமா இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த மெசேஜஸ் நீங்கள் அனுப்பும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான மெசேஜாக இருக்குது. எல்லாமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி அழுது அனுப்புகிறீங்க. கடைசியில் ஒரு 1-2 செகண்டில் தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாரும் சுவாமி வழிபாட்டில் இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் நம்ம உணர்ச்சிகளுக்கு ரொம்ப பவர் உண்டு. எந்த மாதிரி உணர்ச்சிகளை நம்ம போட்டு ஒரு விஷயத்த சொல்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். பக்தி மார்க்கம் தான் ரொம்ப சுலபமான வழி கடவுளை அடைவதற்கு. எதனாலன்னா முழுக்க 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 நம்மளோட உணர்ச்சிகளை கொட்டி அந்த கடவுளை நம்ம பாசத்தையும் அன்பையும் பொழிந்து அந்த கடவுளோட அனுகிரகத்தை பெறுகிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எந்த மாதிரியான உணர்ச்சிகளை நம்ம முன்வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஒரு வேதனையிலையும் வருத்தத்திலையும் ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அதுக்கான அந்த வலு குறைஞ்சு போய்டுறது. அதனால எந்த மாதிரி அதிர்வுகளோட நம்ம அந்த ப்ரேயர் வைக்கணும், ஒரு பிரார்த்தனை வைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? கஷ்டம் இருக்குன்னா நம்ம அழதான் போகிறோம், எமோஷன் ஆக தான் போகிறோம். அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஸ்டெப்பு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, பிரார்த்தனை அதுக்காக நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, நல்லா அழகாக ஒரு விளக்கேற்றி உங்களோட விருப்பப்பட்ட அந்த இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அதுக்கிட்ட உட்காந்து அமைதியாக உட்காந்து உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி அழுதுடணும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் சொல்லி அழுதுடணும். ஃபஸ்ட்டு அது நீங்கள் யாரை திட்டணும், யாரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றதோ எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த தெய்வத்திடம் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லி முடித்த உடனே உங்கள் மனசு ரொம்ப லேசாக மாறிடும். அதுக்கப்புறம் போய் நல்லா அழகாக முகத்தை கழுவிட்டு திருப்பி திருநீர் ஏதாவது வச்சுட்டு சுவாமி கிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிண்டு மனசை அப்படியே அமைதியாக வச்சிடும். இந்த உணர்ச்சி வசப்பட்டு இந்த பிரச்சனைகள், நம்மளோட ஏமாற்றங்கள், அந்த மாதிரி மூட்லேருந்து ஒரு நடுநிலைமையான ஒரு இடத்துக்கு வரணும். சரி, இப்போ நம்ம இந்த நிலைமையில இருக்கோம், என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தால் நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும், தீர்வு ஆயிடுத்து, பிரச்சனைகள் தீர்வாயிடுதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இது பார்த்தா சொன்னால் சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க. வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுங்கிறது எல்லாருக்குமே தெரியறது இல்லை. இதுலேருந்து வெளியே வந்தால் போதுங்கிறமே தவிர அது எப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. எங்கே போக போகிறோன்னு ஒரு இலக்கு இல்லாமல் போகும்போது அது நமக்கே கிளாரிட்டி இல்லாத போது அந்த பிரார்த்தனைக்கு வலுவே இருக்காது. முதல்ல உட்காந்து கண்ணை மூடி
இந்த பிரச்சனையெல்லாம் போயிடுத்துன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பார்க்கணும். திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆஹா அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத அழகாக ஒரு நோட்டு பேனா வச்சு எழுதுங்க. இது எழுத்துக்கு வந்து ரொம்ப சக்தி உண்டுங்க. நம்ம பேப்பரில் எழுதும்பொழுது அது வந்து நம்மளோட வாழ் மனசோட அதில் வந்து அந்த பதிவுகள் போய் உட்காரணும். சப்கான்ஷியஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே வந்து அது போகும். அது வந்து நம்ம டைப் பண்ணுறது, வாய்ஸ் மெசேஜு அதிலெல்லாம் இல்லாதது அந்த பேப்பரில் நம்ம எழுதும் பொழுது அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனால் ஒரு நோட்டு பேனா வச்சுக்கோங்க, ஒரு டைரி மாதிரி. அதில் வந்து எழுதுங்க என்ன மாதிரியான ஒரு தீர்வு உங்களுக்கு தேவைங்கிறத ரொம்ப கிளியராக நல்லா யோசிச்சு எழுதுங்க. என்ன எழுதுறீங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இதுதானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம மனசை எங்கே போடுறோமோ அது நிச்சயமாக நடக்கும் 100%. எழுதின அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இல்லையா? நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் லேசாக வரும், கொஞ்சமாக வரும், ரொம்ப இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஆண்டவன்கிட்டையோ இல்லை இப்போ நாங்கள் அந்த இது பண்ணுறேன் இல்லையா, பிரார்த்தனை பண்ணுறேன் வாரம் இப்போ எனக்கு நீங்கள் அனுப்புறதுனாலும் தாராளமாக அனுப்பலாம். நான் எங்கே கொண்டு சொல்ல போகிறேன், அதே சுவாமிகிட்ட தான் சொல்ல போகிறேன் நான். ஸோ நீங்கள் ஒரு தடவை சுவாமிகிட்ட சொல்லுங்கள், நான் ஒரு தடவை சுவாமிகிட்ட சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும்போது உங்களுக்கும் கிளாரிட்டி இருக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு இந்த கவலை, துக்கம், துயரம் அந்த மாதிரியான வைப்ரேஷன்ஸ் இல்லாமல் வரும்பொழுது அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அறிவியலும் ஆன்மீகமும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. தெரியாத விஷயங்கள் வந்து ஆன்மீகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம புரிஞ்சின்ற விஷயம் வந்து அறிவியலாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த வைப்ரேஷனுங்கிறது உண்மை, அதிர்வுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. அதனால தான் மந்திர சொற்களுக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது. அது வந்து அதிர்வு வந்து சில அதிர்வெல்லாம் ஏற்படுத்தும் நம்ம உடம்புல. இந்த ருத்ரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பீஜாட்சர மந்திரங்கள் அதுக்கெல்லாம் பவர் இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து அந்த மாதிரியான அதிர்வுகளை நம்ம உடம்புல வந்து உண்டு பண்ணும். அது வந்து எத்தனையோ நோய்கள் எல்லாமே சரி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் எப்போ பிரார்த்தனை வச்சாலும், நீங்கள் வீட்டில் பிரார்த்தனை பண்ணாலும் சரி, கோயிலில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி உங்கள் மனசை வந்து ஒருமுகப்படுத்திட்டு ரொம்ப எமோஷ்னலாக இல்லாத சமயத்தில் பிரார்த்தனை வைக்கும்பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு கைப்பிடி வரும். இதை ட்ரை பண்ணலாமே. நம்மளோ பிரார்த்தனை பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணலாம் இல்லையா? ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இது மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சரியா? நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.